Hello friends and subscribers, welcome to Sindhe Vivek YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆன்லைன் கேம் ஓகேவா, அந்த ஆன்லைன் கேம் வந்து என்ன அப்டேட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்ன வந்து ஹியரிங் நடந்தது, அதை வந்து செப்டம்பர் 8க்கு வந்து தள்ளி வச்சாங்க, என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஓகேவா, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு 10 நாள் 8 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கேம்ஸை வந்து தடை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸஸ் வந்தது. அப்போ வந்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துலையுமே வந்து பில்லு பாஸ் ஆகி பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு மேக்ஸிமம் வந்து தடை பண்ணுற மாதிரி லெவலுக்கு வந்துருச்சு. ஓகேவா, அப்போது வந்து எல்லாருமே ஒரு சில ட்ரீம் 11 மை 11 சர்க்கிள் இந்த ஆப்புக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஆப்ஸ் எல்லாம், அந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணதுனால பெரிய ஒரு வருவாய் இழப்பு மாதிரி ஸ்பான்சர்ஷிப் நிறைய பார்த்தோம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி வந்து நிறைய அது விளையாண்டாதான் அவங்களுக்கு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேர் எடுக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து இப்போ ரொம்ப தடையாக இருக்குது. ஓகேவா, ரொம்ப லாஸாக போயிட்டுருக்கு. அதனால் ஒரு சில கேமிங் சேனல், ஒரு சின்ன கேமிங் சேனல் 823 அந்த மாதிரி நிறைய கேமிங் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, அரசு தரப்புலேருந்தும் ஒரு வழக்கறிஞர் A23 அந்த கேம்ஸ் நிறைய சின்ன ஆப், A23 ஒன்லி இல்லை, எல்லாமே ஆப்ஸ்லாம் வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு பண்ணுறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ஸ் மூலயமா வந்து அவங்களுடைய பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்லி தடை பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறது முதல் விஷயமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதனால் வந்து எங்களுக்கு நிறைய லேபர்ஸுக்கெலாம், வேலையாட்களுக்கு பெரிய வந்து அந்த ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேபர்ஸுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது, அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் அவங்களுடைய இதை சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு தரப்புலேருந்து இதை நீங்கள் முதல்ல இந்த கேஸ் எடுத்து தப்புங்கிறாங்க. ஓகே, இந்த கேஸ் எடுத்து தப்பு, இது வந்து கவர்மெண்ட்டு நாங்கள் பண்ணுறது, தடை செய்கிறது, பொதுமக்கள்கிட்டேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரல. ஓகே, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த எதிர்ப்பும் இல்லை, இது வந்து மக்களுக்கு ஒரு வரவேற்பு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் வைக்கிறது, இந்த கேஸ் எடுத்து நீங்கள் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அவங்களோட 2 தரப்புவாதி இந்த மாதிரி நிறைய கேட்டு பண்ணும்பொழுது செப்டம்பர் 30 நடந்த இந்த ஹியரிங்கை வந்து ஆகஸ்ட் 30 நடந்த செப்டம்பர் 8 வந்து மாற்றி வைக்கிறாங்க. அப்போது அரசு தரப்புலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அரசு தரப்புட்ட அந்த கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த தடை பண்ணதுக்கான ரீசன் ஏதாவது வந்து அதில் ஏதாவது ரெகுலேஷன் கொடுக்க, அதாவது ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வருவீங்களா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து செப்டம்பர் 8 ஹைகோர்ட் வந்து பார்த்துட்டு அதுலேருந்து என்ன ஏதாவது ஒரு மாற்றங்கள் வருமா அப்படிங்கிறத அந்த செப்டம்பர் 8 நமக்கு என்னங்கிறது அப்டேட் வரும். ஓகேவா, இதுதான் இப்போது ஆகஸ்ட் 30 நடந்தது. செப்டம்பர் 8க்கு ஹியரிங் வந்து மாறி இருக்குது. அந்த ஹியரிங் மாறும்போது மேபி இடைக்கால நிவாரணம் ஏதோ ஒன்று மேபி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது அன்றைய நாள் தான் தெரியும். ஓகேவா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.